கதையை கேட்குறவங்க எல்லாரும் கதையை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். யாரும் முழுசாக பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. தயவு செய்து கதையை ஃபுல்லாக பாருங்க ப்ளீஸ். சரி வள்ளி, நாளைக்கு காலைல 10 மணிக்கு ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து வச்சு ரெடியாக இருன்னா. நாளைக்கு காலைல போய் கொடுத்துட்டு வந்துடணும். இல்லை நம்ம எம்எஸ்சி சேர்ந்த மாதிரி தான் அந்த காலேஜில். சரி நீலா, நான் ரெடியாக இருக்கேன், நீ வந்துடு. ஓகே பாய். காலையில் போனா வள்ளி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் ஆளை காணும். வரட்டை இன்னைக்கு கையில் இருக்கிற விளக்குமார் பிஞ்சு போகிற மாதிரி அடிக்கிற பரவாயில்ல. அம்மா வாடி அம்மா ரசத்தி. காலையில் போனா எப்போ வரா பர ஆடி அசைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது. என்னடா இங்கே ஒருத்தி தனியாக வேலை செஞ்சுட்டு இருப்பாளே அம்மா, கூட மாட ஒத்தாசையாக இருப்போம், எதுவும் கிடையாது. நல்ல மாடு கணக்கில் ஊற்றித்த வேண்டியது. முதல்ல உனக்கு கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டாதான் எனக்கு நிம்மதி. ஆமாம், உனக்கு என்ன பண்ணாலும் உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டுணும், அப்போ தான் உனக்கு நிம்மதி. இல்லை சும்மாவே இருக்க மாட்டேம்மா. வள்ளி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன், டைம் ஆகும்னு சொல்லிட்டு தானே போனேன். அதுக்குள்ளே இப்படி கத்திக்கிட்டே இருக்க. எதுவும் சொல்லக்கூடாது இவளுக்கு. நீ பாட்டுன்னு ஊற்றி திட்டுவான்னு சொல்லி தண்ணி தெளித்து அமுச்சு விட்டுடணும். போய் வீட்டில் பாத்திரம் அப்படியே கிடக்கு, போய் விளக்கு வை. சே, கொஞ்சம் கூட நிம்மதியே கிடையாது இந்த வீட்டில். ஆமாடி, உன் நிம்மதியெல்லாம் எடுத்து என் வாயில் போட்டு முழுங்கிட்டேன். எப்படி பேசிட்டு போறாப்ப. ஆமாம், என் நிம்மதியை எடுத்து நீ தான் உன் வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிட்ட. என்னடி திடீர்னு பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிற? பேய் இருந்தா கூட பரவாயில்லையே, பின்னாடி 2 பூதம்ல நிற்குது. இதுக்கு எதுக்கு இந்த பக்கம் வருது? வேணியக்கா சொல்லி சித்தா, நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. என்ன இந்த பக்கம்? சும்மா தான்க்கா, மினி கூட வெளியில் போயிட்டு வந்தேன். அப்படியே இந்த பக்கமாக வந்து உங்களை பார்த்த நின்றுட்டேன். மினி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரே தெருவில் இருக்கணும் தான் பேர். உங்கள் 2 பேர் எங்க? நான் பார்க்கறதே கிடையாது. நீங்கள் தான் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களேக்கா, அப்புறம் எங்கேருந்து எங்களை பார்ப்பீங்க? எப்போ பார்த்தாலும் வயக்காடு வீடு வேலைன்னு பிஸியாக இருக்கீங்க. எங்களை மாதிரியா ஜாலியாக ஊற்றுத்த உங்களுக்கு கேட்க கொடுத்து வச்சிருக்கு. அப்போ நல்லா ஜாலியாக ஊற்றிட்டு வர நீயே ஒத்துக்கிற. உன் மாமியாரை போன திட்டத்தில் தப்பே கிடையாது. வீட்டில் அப்போ அப்படியே போட்டு ஊற்றுத்த போயிடறான்னு எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அது கரெக்ட் தானே? என்ன வேணால் பேசுங்கக்கா, என் மாமியாரை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். ஹாய் நீலா, அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டியா? எங்கே அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டா? காலையில் போனால் இப்போ தான் வரா. அதுதான் நானே திட்டிகிட்டு இருக்கேன். நீ என்னென்னா அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டியான்னு கேட்குற? ஐயோ வளர போகுது சத்தம் இன்னைக்கு. பின்ன என்னக்கா, காலேஜ் அவ்வளோ தூரம் இல்லை, அவ்வளோ தூரம் போயிட்டு வந்த டைம் ஆகாதா? ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாள் நீலா. காலேஜுக்கா? ஏன் நீலா உங்ககிட்ட சொல்லியாக்கா? ஏதோ காலேஜுக்கு போகணும் என்னமோ வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலுங்க அவ்வளோ வள்ளியும். பஸ் ஸ்டாண்டில் 2 பேரும் நாங்கள் பார்த்தோமே, அதான் கேட்டேன். அவ்வளோ தூரம் போயிட்டு வந்த லேட் ஆகாது பின்ன? என்னடி நீலா, சீதா சொல்கிறதுல உண்மையா? சித்தாக்கா ஏதோ தேவையில்லாமல் உழைட்டிங்கன்னு நினைக்கிறேன். இதில் வளர்த்துக்கு என்ன இருக்குது மினி? அம்மா கிட்ட சொல்லாமையா பொண்ணு சுற்றிட்டு இருப்பா ஊரை? சொல்லுடி, எங்கே தான் போயிட்டு வர? எதையாவது சொல்லி சமாளிப்போம். நீ எங்கே எனக்கு சொல்ல விட்ட? வந்த உடனே லோலோலும் கத்திக்கிட்டே இருக்க. நான் வள்ளி வீட்டுக்கு தான்மா போயிருந்தேன். வள்ளி தான் சொன்னால் காலேஜ்லேயே மெசேஜ் வந்து காலேஜுக்கு வர சொல்லின்ட்டு. அதான் நான் படிச்சல காலேஜ், அது வரைக்கும் போயிருந்தேன். ஏதோ சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அப்புறமா வர சொல்லி அனுப்பிச்சாங்க. அதை சொல்கிறதுக்குள்ள தான் நீ தான் கத்திட்டே இருந்தியே, அதான் கோச்சிட்டு உள்ளே போயிட்டேன். படித்த காலேஜ் வரைக்கும் போயிருக்க, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலை. அவ்வளோ நெஞ்சு எடுத்த உனக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா. நாளைக்கு திருப்பி வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு போய் வாங்கிட்டு வரணும் சர்டிஃபிகேட்டை. புரிஞ்சுதா? இப்போ சொல்லிட்டேன்ல, நாளைக்கு போகிறேன். எல்லாத்துக்கும் அதான் சொல்லிட்டு வந்த வேலை முடிஞ்ச சீத்தாக்கா, சந்தோஷமாக கிளம்புங்க. என்ன வேணிக்கா, உங்கள் பொண்ணு இப்படி சொல்லிட்டு போகுது? என்னமோ நான் அவளை பற்றி கோல் மூடணும்னு வந்தா மாதிரியே சொல்கிறா. இதோ போகிற வழியில் உங்களை பார்த்தேன், கேட்டேன், சொன்னேன். அதுக்கு இப்படி பேசிட்டு போகிறா நீலா? தப்பா எடுத்துக்காத சீதா, அவள் எப்போவுமே இப்படி தான் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிடுவா. நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத, சரியா? நான் ஒன்றும் மனசில் வச்சிடல, என் மண்டையிலையும் வச்சிடல. வரேன். உங்கள் மண்டையில் தான் ஒன்றுமே இல்லைன்னு ஊருக்கே தெரியுமாக்கா, வாங்க போகலாம். ரொம்ப தாண்டி நக்கல் உனக்கு. பாத்தியா மினியா நீலா எப்படி பேசிட்டு போறான்னு? அவள் அம்மா கிட்ட கூட சொல்லாமல் எங்கே போய் ஊற்றிட்டு வரா. சொன்னால் நம்ம கோல் முட்டை மாதிரி அப்படி பேசிட்டு போறாவோ. உங்களுக்கு எதுக்கு சீத்தக்கா தேவையில்லாத வேலைலாம்? வாங்க வீட்டுக்கு போகலாம். வாங்கிட்ட போய் சொன்னோம் பாரு. அத்தை என்ன காலையில் போனேன், இப்போதான் வரேன். எங்கே தான் போய் ஊற்றி நிற்க தெரியல. வீட்டில் போட்டது போட்டபடி கிடக்கு. சமைச்சு வச்சுட்டா போதுமா? மீதி வேலை யார் செய்வா?
ஐயோ அத்தை, அதை விடுங்க, மீதி வேலை நான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்துட்டு இருக்காங்க. ஏன் பொண்ணா? சரளாவா? ஏன்? உங்கள் நாத்தனார் வராங்களே நாளைக்கு, அவங்கள பார்க்கறதுக்காக உங்கள் மகன் தான் வர சொன்னாராம், அதனால வந்துட்டு இருக்கா. நானே அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சாயந்தரமா ஃபோன் பண்ணி சொல்லலாம் நாளைக்கு வர சொல்லின்னு. அதுக்குள்ளே அவளே வராளா? சரி, மாப்பிள்ளைய கூப்பிட்டு வராரு. எங்கே காணோம்? நீ எங்கே பார்த்த? நான் கடை வீதி பக்கம் சித்தாக்கா கூட போயிருந்ததே. அப்போ அங்கே ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருந்தாங்க. அப்போ தான் அவங்க 2 பேரையும் பார்த்தேன். சாப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஹோட்டலில் சாப்பிட்டு வரேன்னு சொன்னா சரி சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். வாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கையோட கூப்பிட்டு வர தெரியாது உனக்கு? ஏன் நானே ரசமும் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சு வச்சுட்டு போனேன். இங்கே வந்து விருந்தாளிக்கு ரச்சோரை போடுவாங்க. அவங்க ஹோட்டல்லன்னா பிரியாணி கிரியாணி ஏதாவது சாப்பிட்டு வருவாங்க. அதான் சரி நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வரட்டுமே, சாப்பிட்டு வாங்கன்னு பொறுமையாக சொல்லிட்டு வந்தேன். நீ இருக்க பாரு. எப்பா பாப்பா. சரி, நீ எதுக்கு ஹோட்டலுக்கெல்லாம் போன சுத்தத்துக்கு? ஐயோ, கேள்விக்கிட்ட தானா மாட்டிக்கிட்டேனே. கேட்கல, சொல்லு. அது வந்து அத்தை, சீத்தாக்கா தான் காஃபி குடிக்கணும் போல இருக்குது வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் வரல தான் சொன்னேன். அவங்க தான் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் பார்த்தேன் அத்தை. ஏன் காப்பிலாம் அவளுக்கு வீட்டில் போட்டு குடிக்க தெரியாதா? ஹோட்டலுக்கு போய் தான் குடிப்பாளா? அவ கூட சேர்ந்து நீ உதாரியா போயிடு. ஹோட்டலுக்கு காப்பி சாட போனால் உடனே உதாரி ஆயிடுவாங்களா? ஆரம்பிச்சிட்டிங்களா மறுபடியும் உங்களோட பழைய புராணத்தெல்லாம்? எதை சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டே இருப்பான். போய் உள்ள இருக்கிற வேலையாவது போய் பாரு. அவளும் மருமகனும் வராங்களாமே. ஐயோ, எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. நானே சொல்லலாம் நினைச்ச சரளா கிட்ட. அதுக்குள்ள பாத்தியா அவங்க அண்ணன் என்ன இருந்தாலும் அண்ணன் தான் சொல்லியிருக்கான். கேள்வியை ஏற்கனவே கையில் பிடிக்க முடியாது. இந்த மாவளும் மருமகளும் சேர்ந்து வேற வராங்களாமே. ஐயோ கடவுளே, நாளைக்கு என்ன கூத்தாக போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இதுங்களை சமாளிக்கத்தே பெரிய விஷயம். இதில் இவங்க அத்தை வேற வரலாம். அது எப்படி இருக்குமோ? கடவுள் தான் என்னை காப்பாற்றணும்.